எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தவர்களுக்கு விரைவில் கட்சி பதவி என்ற அந்த ஒரு அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கட்சி பதவி கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? ஷாம், வணக்கம். தாவேகா, அதாவது அதிமுகவிலிருந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பல பேர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இதில் சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மரகதம் குமரவேல், விஜயபாஸ்கர், அதே போல பல சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அதே போல சத்யபாமா உள்ளிட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்சி பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி ஆகியவற்றை ராஜினாமா செய்துவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவ்வாறு இணைந்தவர்கள் சுமார் 2 மாதங்கள் ஆகியும் தற்போது வரை அவர்களுக்கு எந்த பதவியும் வழங்கப்படாமல் இருக்கிறது. கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினர் என்ற பொறுப்பில் மட்டுமே இருந்து வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு இணைந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லையே என்ற அந்த வருத்தங்கள் இருந்து வந்தது. இந்த நிலையில நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அதன்படி தாவேகாவினுடைய தலைமையில அழைத்து பேசப்பட்டு யார் யாருக்கு என்னென்ன பதவி என்று நேரடியாக சொல்லப்பட்டதாகவும், அதில் அவர்களுக்கு திருப்தி ஏற்பட்டு அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. நாளைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, இந்த பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு பதவி அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிகின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்திற்குள்ளாக அடுத்தடுத்து, அதாவது ஏற்கனவே இருந்த முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் சேர்ந்தார்கள். கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், இது போன்று பல முன்னாள் அமைச்சர்கள், MS ஆனந்தன் உள்ளிட்ட பல பேர் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அடுத்த வாரத்திற்குள் பதவி வழங்கப்படும் என்றும், இது தவிர மாவட்ட, ஒன்றிய மற்றும் பல்வேறு துணை அமைப்புகளில் சார்பில் இருந்தெல்லாம் சென்று சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அடுத்தடுத்து பொறுப்புகள் போடப்பட இருப்பதாக தெரிகின்றது. முதலில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த அந்த நபர்களுக்கான அந்த கட்சி பதவிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிகின்றது. அதில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் மாவட்டம், அவரவர் சமூகம், அவர்களுடைய செல்வாக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப பதவிகள் வழங்கப்பட இருப்பதாக தெரிகிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவியும், சில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அந்த மாநிலத்தினுடைய முக்கியமான சில பொறுப்புகளும் வழங்கப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அவர்களுக்கும் அவர்கள் சில பொறுப்புகளை கேட்டிருக்கிறார்கள். சில பேர் மாவட்ட செயலாளர் தான் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சில பேர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவிலே பங்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். துணை மேயர், அதே போல டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தாவேகா தலைமையிடம் வைத்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் குறிப்பிடுத்திக் கொண்ட தாவேகா தலைமை அவற்றை செய்து கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒரு சிலருக்கு மன வருத்தங்கள், இவ்வளவு நாள் ஆகிறது கட்சிகள் சேர்ந்து, இன்னும் நமக்கு உரிய பதவிகள் வழங்கவில்லையே என்று முன்னாள் அதிமுகவினர் வருத்தத்திலே இருந்து வந்த நிலையில தற்போது அதை சரி செய்யக்கூடிய வகையில் படிப்படியாக பதவிகளை வழங்குவதற்கு அவரவர் தகுதிக்கேற்ப, அவரவர் உள்ளூர் செல்வாக்குக்கேற்ப பதவிகள் வழங்கப்பட இருக்கிறது.